ओम होम ईशानमूर्धाय उमायै स्वाहा श्री सप्तषोत्राय गौर्जी स्वाहा अघोरगतियाय गंगायै स्वाहा वामदेव्याय गणाम्बायै स्वाहा सद्योजातमूर्तिरम्बिकायै स्वाहा हृदयाय वामिन्यै स्वाहा सरसेनिलिन्यै स्वाहा शिखाय चक्रिन्यै स्वाहा कवचाय पासाङ्गे स्वाहा नेत्रेभ्यो गड्गिन्यै स्वाहा अस्त्राय काम्बिन्यै स्वाहा स्मृतिदेव्यै स्वाहा इति उक्त्वा ओम समित अन्न आज्येन उत्वा अन्नं निरीक्षणादरु स्वध्या रोक्षा साध्या अभ्युक्षा ओम अगुंसस्तु जिषत्तुसुरं दरिक्षणत्तो दावे दिशदति दिग्गुरो नडते निषद्दरसंसद्योमसदब्जा गोजारिदजा त्रिजारिदं बृहते ओम हां ओम शिवाय स्वाहा मनो வம்சாவளியை சொல்லி இவரோட பெண் குழந்தைய இவரோட பையனுக்கு நம்ம தாரவாத்து கொடுக்குறோம். கல்யாணத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது பேர் கன்னியாதானம்னு பேர். இந்த தானத்திலே சிறந்தது கன்னியாதானம். ஏன்னா ஒரு ஆற்றுல பிறந்த குழந்தை பெண் குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இன்னொரு ஆற்றுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சில வீட்டிலலாம் அனுப்புறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த வகையில் ஏன்னா நம்ம ஆற்றுலேயே பிறந்த குழந்தை இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த பார்வதி தேவி ஸ்ரீமன் நாராயணன் பரமேஸ்வரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரா. நிறைய அந்த கல்யாணத்தில் நிறைய மகத்துவம்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொன்னோம்னா பெருசாக இருக்கும். இது எப்படி நடந்தது, திருக்கைலாயத்தில் நடந்ததெல்லாம் பெரிய கதை. அது ஒரு மணி நேரம் ஆகிடும். அதனால் சுவாமியோட கல்யாணங்கிறது நம்ம கல்யாணம் மாதிரி பல மடங்கு மிகப்பெரியது. சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். மதுரை மீனாட்சி கோயிலெல்லாம் வருஷத்துக்கு 5-6 திருக்கல்யாணம் ஒரு உற்சவத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் சுவாமிக்கு ஒரு நிறைவான ஒன்று. நம்ம கிராமம் மேலே மேலே சுபிட்சமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி இந்த வம்சாவளி இந்த கன்னிகாதானம்னு சொல்லக்கூடிய பிரவரம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்தில். இந்த வம்சாவளி பிரவரமானது இங்கே வாசிக்க முடிந்தவுடன் எல்லாரும் அப்படியே திருமாங்கல்ல இங்கே இருந்து தூக்கி காட்டுவா. எல்லாரும் தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து திருமாங்கல்ல தாரம் நடைபெற்று சுவாமிக்கு விசேஷ அலங்கார தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் அக்ஷத பிரசாதங்கள்லாம் எல்லாரும் இங்கேருந்தே போடுவா வாங்கிக்கலாம். நம்ம சுவாமிக்கு அக்ஷதை போடக்கூடாது. அவர் மிகப்பெரியவர் இல்லையா. அதனால சுவாமியோட அக்ஷதையை நம்ம தான் வாங்கி கல்யாணத்தில் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இங்கே சுவாமி தீபாராதனை முடிஞ்சோம் அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் கோயிலேருந்து சிவாச்சாரியாரெல்லாம் அக்ஷதை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தொடர்ந்து இங்கே சுவாமியினுடைய அருள் பிரசாதங்கள் விபூதி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு எல்லா வளங்களையும் பெற்று வேண்டுகிறோம். இப்பொழுது பிரவரம் வாசிக்க போகிறோம். அதனால சுவாமியோட வம்சாவளிங்கிறதுனால நம்மளோட வம்சமும் தலைத்துவம்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. சுவாமியோட வம்சத்தை படிக்கும் பொழுது நம்ம வம்சம் குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாரும் நல்லா அடுத்தடுத்து ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் பாலார்காருண பத்மபீடநிலயாம் வாமாதிசக்தியாவிருதாம் ஏலாகந்தி சுகுந்தலாம் தினயனாம் ஹேமாம்பராலங்கிருதாம் வாமே லம்பகராம் சுசைலதனயாம் दक्षेदु चेन्दीवरा श्यामाभां सरदिन्दु चारुवदनां ध्यायेत्तु मीनेक्षणाम्। ॐ अनादिगोत्रोद्भवां परम्पराशक्त्याः नत्रीं मनोन्मणिशक्त्याः पौत्रीं अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायिकायाः तमोरजसत्त्वाख्य त्रिगुणात्मिकायाः सृष्टिस्थिति संहार तिरोधान अनुग्रहाख्य पंचकृत्य परायण्यायाः सप्तलोक सप्तसागर सप्तऋषि सप्तस्वरादि स्वरूपिण्यायाः नवशक्ति नवावरण नवरात्रि नवरत्न नवगृहमय्यायाः महादेव शिव रुद्र शंकर नीललोकित ईशान विजय भीम देवदेव भगवद्भव आदित्यात्मक श्री रुद्र इति प्रकापापित एकादश रुद्र साक्षिण्यायाः महेश्वरी शक्त्या पुत्री श्रीमते मंगलाम्बिकानाम्नीं इमं कन्यां तीर्थमण्डलं ओम भगवते भोजनो பார்வதி தேவியோட வம்சாவளியை படித்தோம். அடுத்து பரமேஸ்வரருடைய அந்த பிரபலமானது எல்லாத்துக்கும் ஒரு மன பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஓம் சைலாதிகிருத நிகேவனஸ்யா கைலாசதிகரவணபூஷணஸ்யா பாவன்னரகிதரம்யஸ்வபாவஸ்யா கைவல்யவஜனகம்ய
प्रभावस्य प्रणवार्थकरस्य प्रणवार्थसारस्य आनन्ददाण्डवननानुबन्धस्य गोविन्द पूजित चरणारविन्दस्य काशीविषतारकस्य काशीपुरनायकस्य कारुण्यरूपस्य कल्याणशीलस्य अनादिगोत्रोद्भवस्य परशिव ब्रह्मण नप्त्रे सदाशिव ब्रह्मणः पौत्राय अखंड सच्चिदानंद अद्वितीय परब्रह्म स्वरूपस्य शिवशक्त्यात्मकाय प्राप्तभेद भावस्य विज्ञजुस्साम अथर्वाक्य चतुर्वेदात्मकाय देवभावकस्य षण्मुखजनकस्य पृथिवी अप्पुतेयु वायु आकाश सोमेशान ब्रह्मा विष्णुवाक्य दशदिक्बालक संसेव्यमानस्य कालकालस्य गंगाधरस्य कामारेः महेश्वरस्य पुत्राय ओम श्री अमृतगणेश्वर स्वामिने वराय இப்பொழுது திருக்கல்யாணமானது இறைவனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற இருக்கின்றது. எல்லாரும் திருமாங்கல்யத்தை இங்கிருந்து ஐயா தூக்கி காட்டுவாங்க. எல்லாரும் அங்கேயும் தொட்டு கும்பிடுங்க, பிரார்த்தனை. தொடர்ந்து திருமாங்கல்ய தாரணம் நிறைவேற்றுவதுடன் சுவாமிக்கு வந்து இந்த பாத காணிக்கைன்னு சொல்லுவா. நம்ம எல்லாம் மொய் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கு வந்து நம்ம இறைவனால் வழங்கப்பட்டது நம்மிடம் உள்ள பொன் பொருள்கள் அனைத்தும். அதனால திருமாங்கல்ய ஆன உடனே எல்லாரும் இங்க சாமிகிட்ட வந்து இந்த தம்பாளம் வச்சிருப்பா. அதுல வந்து பாத காணிக்கைன்னு தான் அதை சொல்றது. எல்லாரும் ஒரு சாமிக்கு வந்து நம்மளால் என்ற தர்மம்னு பேர் அது. இந்த வகையில சுவாமி அனுகிரக மூர்த்தியா விளங்கக்கூடியவர். நம்ம செய்யக்கூடியதை அவர் கோடி மடங்கா தருவாரு. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி நிறைவா தீபாராதனை ஆன உடனே அது சுவாமியை இங்க பண்ணுவா. எல்லாரும் வரிசையா வந்து இங்க தம்பாளம் கொண்டு வருவா. அதுல எல்லாரும் பண்ணிக்கலாம். இப்பொழுது திருமாங்கல்ய தாரணமான நடைபெறுது. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அப்படி திருமாங்கல்ய தாரணம் போய்க்கிறாங்களே. அப்படி திருமாங்கல்ய வார்த்தை ஆசைகள் எல்லாம் எந்திரிச்சு
भक्तजनानां सर्वाभीष्टसिद्ध्यर्थं श्री पार्वती परमेश्वरस्य पादारचरणारविन्दद्वन्द्वयोः असिञ्जला भक्तिज्ञान वैराग्यता प्राप्त्यर्थं नामार्चनं करिष्ये। ओम भवं समर्पयामि। जय विजयी भव। श्रीकल्याण मुहूर्त मंगल वैभवे ऋग्वेद यजुर्वेद सामवेद अथर्वण वेद चतुर्वेद प्रिया चतुर्वेदमवधारया। ओम अग्निमेघेन पुरोहितं यज्ञस्य देव मुक्तिजं होतारं रत्नधातमं हरिः ओम इडे त्वर्जेत्वा वाजवस्तो वाजवस्तदेवो वस्तविदा प्राप्ययतु श्रेष्ठतमाय कर्मणे। हरिः ओम अग्न आयाहि वीतये गृणानो अग्रदादे इहोदादित्यपरिगिति। हरिः ओम तन्नो देवी रविट्टय आवो भवन्तु वीतये।